போதைப் பொருளை பயன்படுத்திய நிலையில் ஓட்டுநர் ஒருவர் கொள்கலன் லாரியை ஓட்டி சென்றதோடு வாகனத்தின் டயர்களில் ஒன்று வெடித்திருந்த நிலையில் சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஜூரு டோல் சாவடியில் பினாங்கு சாலை போக்குவரத்து துறையின் அமலாக்க பிரிவினர் மேற்கொண்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் அந்த லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். நேற்றிரவு 8:30 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட 45 வயது லாரி ஓட்டுநர் பேராவின் தைப்பிங்கில் இருந்து பிராயை நோக்கி அவர் ஓட்டி வந்த கொள்கலன் லாரியின் டயர் வெடித்திருந்தது கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக சோதனைக்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டார். இந்த நடவடிக்கையின் போது அந்த லாரி ஓட்டுநர் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது அவரது சிறுநீர் பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டதாக பினாங்கு சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் துல்கிஃப்லி இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த லாரியின் டயர்களில் ஒன்று வெடித்திருந்த நிலையில் அவர் தொடர்ந்து அந்த கொள்கலனை ஓட்டி வந்தது மிகவும் ஆபத்தானது என்பதோடு இது அந்த வாகனத்தின் பிரேக் செயல் இழப்பை ஏற்படுத்தும் என்பதோடு மோசமான விபத்தை ஏற்படுத்தும் சாத்தியம் இருந்ததாக துல்கிஃப்லி கூறினார். அதோடு அந்த லாரியின் டயர்கள் தரமானதாக இல்லை என்பதோடு மிகவும் குறைந்த விலையில் வாங்கப்பட்டுள்ளது. இதனிடையே மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 18ஆம் தேதி வரை அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் 4 பகுதிகளில் தமது தரப்பினர் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வர் என்றும் துல்கிஃப்லி கூறினார். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.